இப்போ பார்த்தோன்னா காவேரி வந்து விஜய் வீட்டில் ஸ்டே பண்ணுறாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா அந்த பாப்பா வந்து குட்டி காவேரி தூங்கியிருக்கிறப்ப அப்பா அப்பான்னு கத்துறாங்க. உடனே எல்லோரும் போகிறாங்க. உடனே விஜய் வந்து அப்பா கூட தான் இருக்க அப்பா கூட தான் இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம விஜய் வந்து நான் எங்கேயும் போக மாட்டேன் உங்க கூடயே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டயத்தில் நம்ம காவேரி மிஸ் வந்து பேசுகிறாங்க. காவேரி நான் இருக்கேன் மேம் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மேம் இங்கே தான் இருக்கீங்களா, நான் உங்கள் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு கண்டிப்பாக உன்னை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்றாங்க. நீ தூங்கு அப்படின்னு நான் உங்கள் மடியிலே படுத்துக்கிறேன் அப்படின்றாங்க. நல்லா தூங்கிறாங்க. அதுக்கடுத்து காவேரியும் அந்த பாப்பாவும் ஒன்றா சேர்ந்து படுக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு விஜய் இந்த மாதிரி அம்மாவும் மகளும் ஒன்றா படுக்கிற நிலமை, ஆனால் எப்படி பிரிஞ்சிருக்காங்க, இன்றைக்காச்சும் சேர்ந்துருக்கட்டும் அப்படின்றாங்க. அதுக்கடுத்து காலையில் கிளம்பி இங்கே நம்ம காவேரி வீட்டுக்கு வரப்போ விஜய் தான் ட்ராப் பண்ணுறக்காக காரில் கூப்பிட்டு வராங்க. அப்போ வந்து சார் உண்மையே சொல்லுங்கள், உங்களோட லைஃப்பில் என்ன தான் நடந்துச்சு, அந்த குட்டி காவேரியோட அம்மா எங்கே தான் இருக்காங்க, என்ன எது மேரேஜ் எப்படின்னு இருந்துச்சு எல்லாத்தையும் கேட்குறாங்க. லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜான்ட்டு. அப்போ தான் நம்ம விஜய் ஒன்று ஒன்றா சொல்லிகிட்ருக்காங்க. நான் லவ் பண்ணதும் ஒன்று தான், ஆனால் அதுக்கடுத்து அந்த லவ் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அதுக்கடுத்து எங்கள் வீட்டில் கல்யாணம் பண்ணி வைக்க கட்டாயப்படுத்தினாங்க. அதுக்கடுத்து ஏதோ ஒரு பிரச்சனைனால ஒரு அக்ரிமெண்ட் கல்யாணம் நடந்துச்சுன்றாங்க. உடனே காவேரி இது என்னமோ என் லைஃப்பில் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. உடனே விஜய் மைண்ட் வாய்ஸில் பேசுகிறாங்க. உனக்கு எல்லாமே ஞாபகத்துக்கு வந்தால் சரிதான் காவேரி, இதெல்லாம் உன்னோட லைஃப்பில் நடந்தது தான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பேசிகிட்டே வராங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.